ஹாய் கைஸ், நம்ம தமிழ் டீச்சிங் ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 2ல எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுதான் நாங்க உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. நீ ஏன் சரண்டர் ஆயிடு கரோ. எப்படி இங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? என்ன உனக்கு எந்த வழியும் கிடைக்காதோ ஹீரோ ஹண்டர். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹீரோஸும் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்கன்றதுதான் உண்மை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் தேர்ந்தெடுத்த ஒவ்வொருத்தவங்களும் பெஸ்ட். அதுவும் உன்னை பிடிக்கிறதுக்காக மட்டும். இவங்களையா பெஸ்ட்னு சொல்ற? எனக்கு மட்டும்தான் இந்த டீமை பார்த்தா ரொம்ப வினோதமா இருக்கா? எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? நான் எவ்வளவு ஆபத்தானவனு ஹீரோ அசோசியேஷனுக்கு தெரியாதா? நீங்க எடுத்துட்டு வந்திருக்க இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரியாதா? எஸ் கிளாஸ் ஹீரோஸ் தான் முக்கியம்னு சொல்ற. எஸ் கிளாஸ் ஹீரோஸ் உண்மையிலேயே பிரபலமானவங்க தான். ஹீரோ அசோசியேஷன் அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கறாங்க. அவங்களுக்கு தெரியற பல விஷயம் கூட எங்களுக்கு எப்போதும் தெரியாம இருக்கு. என்னதான் நாங்க ஹீரோஸா இருந்தாலும் எங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோஸை டாப் பொசிஷன்ல எடுக்கிறதுனாலதான் திறமையான பல ஹீரோஸால முன்னாடி வர முடியல. அவங்க எல்லாரும் எஸ் கிளாஸ் ஹீரோவா இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க கூட சண்டை போறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீ எஸ் கிளாஸ் ஹீரோஸோட மோதினதுனால எங்க வட்டத்துக்குள்ள வந்துட்ட. எங்க திறமைகளை காட்டுறதுக்கு நீ தான் சரியான ஆளா இருப்ப. அதனாலதான் எஸ் கிளாஸ் ஹீரோஸ் இங்க வரலையா? அவங்களுக்கு பதிலா நீங்க பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பேசுறதெல்லாம் ஒரு சின்ன பையன் கேட்டா மனசு உடைச்சிருவான். மூச்சு விட கஷ்டமா இருக்கு, மயக்கம் வருது. அந்த விஷம்தான். அசோசியேஷன் தொல்லை பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும் போது என்ன தோக்கடிக்கிறதா உங்க வேலை? அங்க இருக்கிற பழைய கைதியெல்லாம் எப்பதான் காப்பாத்த போறீங்க? உன் கதையை முடிச்சிட்டு அப்புறம் மான்ஸ்டர் அசோசியேஷனை பாத்துக்கிறோம். உன்ன மாதிரி புதுசா வந்திருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாரையும் நாங்க தான் தோக்கடிப்போம். இவங்களை தோக்கடிக்கிறது ஒரு படிக்கட்டு மாதிரி தான். Each one a step on my long and winding path to becoming a true monster. நான் இதுல இருந்து பின்வாங்க போறதில்ல. The poison's kicking in. He can't take much more of this. நம்ம மேல போறதுக்கு ஒவ்வொரு படிக்கட்டா தான் ஏறணும். நேத்து ஜஸ்டிஸ் மேனை பாத்தியா? ஜஸ்டிஸ் ஃபயர் கிக்னு ஒரு புதுசா ஒரு தாக்குதல் கூட பண்ணார்ல. ஆமா, அது செம்மையா இருந்தது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? கிராப் டீமன் செத்து போனதுதான். அவன் முட்டையை ஒளிச்சு வைக்கும் போது ஜஸ்டிஸ் மேன் பாத்துட்டாரு. அப்ப அவன் முகம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்களா? ஆனா கிராப் டீமன் தான் கிட்டத்தட்ட அவனை தோக்கடிச்சாரு. மேட்சும் லிட்டில் ஜஸ்டிஸ் சேர்ந்து கூட அவங்களை எதிர்த்து கிராப் டீமன் தைரியமா சண்டை போட்டுக்கிட்டு தானே இருந்தாரு. என்னது? உனக்கு எதுக்கு கிராப் டீமன் அவ்வளவு பிடிச்சிருக்கு? கடல்ல மாசு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே அவர் போராடிக்கிட்டு இருந்தாரு. ஹீரோஸை எதிர்த்து அவர் தனியா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் பலசாலியா இருந்திருந்தா அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. அவர் உண்மையிலேயே ரொம்ப பாவம். Now! Ankle noose! Earth rotation of doom! What's he doing? Ribbit! Change-o, no! He's down! Be careful, y'all! The snake's got a blade or something! Not allowed to have one? Doesn't seem very fair. He's been hit in the leg and poisoned, but he's still fighting hard. He's mine, Bison Pile Driver. Keep your distance. What? How did he? Damn it! He may have figured out our timing, but he's still wide open from the front. உனக்கு எதா ரிட்டர்ன் ஆக போகுது தெரியும். No. Put me down. Roar, bamboo shoots. சூப்பர் ஸ்டார் மேட்ச் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க, அப்புறம் தான் ரிட்டர்ன் கொடுத்து. பாதி முடிச்சாச்சு.
டெத் கேட்லைன் இப்படியே போயிட்டு இருந்தா அவன் நம்ம எல்லாரையும் சாகடிச்சிருவான். இவனை உயிரோட கொண்டு போக வேண்டாம். சரி, அவனுக்கு வேணுங்கிறத அவன் தேர்ந்தெடுத்துட்டான். நான் சொல்றது அவ்வளோ ஈஸியா. இவனால இன்னும் இவ்வளவு வேகமா போக முடியுதா? அவனுக்கு ஆச்சரியம். இந்த நிலைமையில இவனுக்கு சக்தியா இருக்க கூடாது. இருந்தாலும் இவன் எங்க எல்லாரையும் இவன் கூட எனக்கு சண்டை எப்படி போட இவ்வளோ எனர்ஜி கிடைக்குது இந்த உடம்பு தான் எனக்கு ஒரு புரியல. மனுஷன் கூட சண்டை போடுற மாதிரியே இல்ல. ஸ்டிங்கர் என் கூட தனியா வந்து சண்டை இன்னும் போடு. பவர்லாம் ஏத்திட்டா அவ்வளவுதான் போல. உன்னோட சேலஞ்சை நான் ஒத்துக்கிறேன். எல்லாரும் சரி, ஒத்த வாங்குறோம். வேண்டாம், நாம எல்லாரும் சேர்ந்து தான் சண்டை போடணும். இப்பவே இவனை சுக்குநூறு ஆக்குறேன். எப்பறம் வந்து கிக் பண்ணேன். I honestly didn't think you'd be as dumb as they say. You tricked me. Out of the way. I'll finish this. He's too worn out to dodge my rapid fire. ஏய் இதுலயே தப்பிக்கிறேன் அப்பா. எனக்கு சத்தம். Buddy, we were so close a second ago. It's not neighborly to run away from me now. நம்ம யாரை ஹீரோவை பார்த்துக்கிறோம் வில்லனை பார்த்துக்கிட்டே எனக்கு புரியல. Can't shake him. Get away from him, Megan A. I can't get a shot. Our formation's completely busted. அப்போ கூட அந்த அம்பு விட மாட்டீங்களா? Pulling them back now. இவனாலதான் நம்ம வேலை பொறுமையா முடிஞ்சது. அதனால இவனோட பேரெல்லாம் அதுல சேர்த்து சொல்ல வேண்டாம். எனக்கு அந்த பேரெல்லாம் வேண்டாம். நீங்களே முடிச்சேன்னு சொல்லிக்கோங்க. இதுதான் என்ன இப்ப கொன்னுடுவாங்க. ஓஹோ, உனக்கு அவனை தெரியுமா? என்னால எப்பவும் ஹீரோ ஆக முடியாது. நான் ஒரு சாதாரணமான ஆளு. என்னோட லிமிட் அவ்வளவுதான். பார்த்துருக்கேன் அந்த சீனு. உன்னோட லிமிட்டை பத்தி யாரு முடிவெடுப்பா? நீ அடைஞ்ச தோல்வியை பத்தி யோசிக்காம முன்னாடி போறத பத்தி மட்டும் யோசி. அவருதானா இது? அப்பதான் நான் என்னையே மாத்திக்கணும்னு முடிவெடுத்தேன். To be like him, I won't be used as a cover. I'd rather fight to my last. அவங்களுமா மோட்டிவ் ஆயிடுச்சு. Yeah, that's the spirit. You got lots of stamina, don't you? No! ஸ்டிங்கர் அவன் ஏமாத்துறான். Maybe so, but I can't ignore it. He's dead. Gigantic drill stinger. க்ளோஸ் ரேஞ்சில் வரக்கூடாது. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு எக்ஸ்பர்ட்டாக ஹேண்டில் பண்ணு. இப்போ உனக்கு எந்த ஷீல்டும் இல்ல. அதனால நான் இப்போ உன்னை எப்படி வேணும்னாலும் சுடலாம். உன் கதை முடிஞ்சது. காரவ் த மான்ஸ்டர். கொஞ்சம் பொறு தம்பின்ற மாதிரி இது. There's a kid inside that shack. He'll get hit if you open fire on me. Trying to talk your way out with what is so very obviously a lie. போய் சொல்றேன். World for all.me. இப்போ இத பாரு. மான்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் The winner will be justice. Time to die. Death shower. தடுக்கலன்னா அவ்வளோதான். டேமேஜ் ஆயிருக்கு. How could he survive that? சோர்ல மட்டும் கொல்ல. வந்துக்காக போராடுறப்போ இன்னும் மிருகமாக வரும். ஒரு முட்டாள் தான் இந்த மாதிரி வேலையை செய்வான். தேவையில்லாம எந்த வேலையும் பண்ணாத. எனக்கு தெரியும். இப்போ இந்த டெக்னிக்ல தான் ஹீரோவா வில்லன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். மத்தவங்களை அவசரப்படுத்துற மாதிரி என்னையும் பண்ண வச்சுட்டான். இந்த அடியில எல்லா மான்ஸ்டர்ஸும் தவிடு மாதிரி ஆயிடுவாங்கல்ல. பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு ஒன்றும் ஆகல. துப்பாக்கி வச்சு என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்படி ஒரு நிலைமையில இருப்பேன்னு நீ எதிர்பார்க்கலல்ல. என்ன பண்றது, இந்த வெப்பன் இப்படித்தான் வேலை செய்யும். நல்ல பசங்க மாதிரி எஸ் கிளாஸ் ஹீரோஸை நீங்க கூப்பிட்டு இருக்கணும்.
அவங்கள யாராவது உங்க கூட இருந்திருந்தா இந்நேரம் கதையே மாறி இருக்கும். Class S can screw themselves. நாங்க எல்லாரும் ரெண்டாவது இடத்துல இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? Class S heroes are incredible, but the rest of us fight through blood, sweat, and death, same as them. Look at me! I cornered the hero hunter, Class A hero, Death Gatling! Boy, you've got issues. I will be the one to put you down. I'll prove that we deserve our place. Seems the one most obsessed with ranking is you. கிட்ட க்ளோஸ் ரேஞ்ச் வரவே கூடாது. You disgust me. முட்டா பசங்க. மிஸ்டர் ஓ, இப்போ அவன் கண்ணுக்குமே எப்படி தெரியும்? இல்லைன்னா தான் தெரியும். அவனை காப்பாற்றணும்னா தெரியல. என்ன கஷ்டமா இருக்கு. என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. உனக்காக தான்டா பண்ண. அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீரங்கன்னா அப்படிதான். யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு கால் வந்தது. அப்படி ஓய் நம்ம ஹீரோவா? ஹீரோ ஹண்டரா? பேச மழை வந்தானா? ஏத்தமாக எதிரா முடி. ஓ உன்னை நான் டே அழிக்க தான் போறேன். இல்ல அடி வாங்கி ரெடியாகி வந்துக்கிறான். இப்படி இவனை பீட் பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா இவன் ஃபுல் இப்போ அப்டேட்டில் வந்துருக்கான் வேறு. இல்லைடா இது ஒரு நியாயமான ஃபைட் இல்லைடா. அவனுக்கு வீக்காக இருக்கு. அந்த மாதிரி நடந்துட்டா இவ்வளோ நேரம் அடிச்சு அடிமா அப்படின்னு. இல்லை சப்போஸ் ஃபுல் பாடல இருந்தால் சமாளிச்சிருக்கோம். உனக்கு கொள்ளாதடா. You let me bury him to lure me in. I see. He defended himself using Fist of Flowing Water crushing rock. It adds up. This is why the other heroes struggled. பாத்தியா நான் சொன்ன மாதிரி இத பண்ண போறேன். என்னப்பா உயிர் அங்க ஊசலாடுதா? டேய் உன்னை விட பயங்கரமா விளையாடுறல்ல? இந்த டயலாக்லாம் அங்க பொருந்தது. இன்னும் கொஞ்சம் சண்டை இருக்கோ? ஒரு நிமிஷம் அமைதியா இரு சைத்தாமா. இன்னும் ஒரே அடி. ஒட்டுறோம். மர்க்கையா அதுக்கப்புறம் தலையில தண்ணி குடிச்சாலும் எழுந்து வர முடியாது. KO. ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்றியா? தோல்வியா? இது எப்படி இருந்துச்சு? இதுக்கு தான் எப்பவுமே பொறுமையா காத்திருந்து அடிக்கணும்னு சொல்றது. விளையாடுனதுல சந்தோஷப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் வர வச்சிருவேன். வேற ஒண்ணும் இல்ல, நீ சண்டை போடுற விதம் ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ அந்த பட்டனை தான் அழுத்திக்கிட்டே இருக்க. என்னால கண்ணை மூடிட்டு கூட உன்னை ஜெயிக்க முடியும். என்னோட பாயிண்ட் 81, உன்னோடது 0. கொடுக்குறேன், இனிமே நீ பிராக்டிஸ் பண்ண. இந்த கேம் என்ன டிப்ரெஷனுக்கு கொண்டு போகுது. நீ ஒருவேளை ஜெயிச்சனா எல்லாமே சரியாயிடும். கோவத்துல எதையும் உடைச்சிடாத. உன்னோடதுல இருந்து ஏதோ கிடைக்குது. ஆமா, எனக்கும் அது கேக்குது. அது மான்ஸ்டரா என்ன? அவனுங்கள அடிச்சு தோக்கடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஹீரோ ஹண்டர்டா. கிளாஸஸ் ஹீரோஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்களாம். நாம அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். அட என்னடா? நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் சைத்தாமா. உன் வீட்டுக்கு பக்கத்துல செத்து கிடக்குற மான்ஸ்டர்ஸை பார்த்தா பயமா இருக்கு. பார்க்கவே அருவருப்பாவும் இருக்கு. அதுவா, அத நான் ஜெனோஸ் கிட்ட சொல்லி எரிக்க சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணு புரியல, இந்த இடத்தை சுத்தி ஏன் திடீர்னு மான்ஸ்டர்ஸ் வந்துச்சு? அதனாலதான் அந்த ஏரியால யாரும் வாழ்றது இல்ல. நேத்து மாதிரியே நிறைய மான்ஸ்டர்ஸ் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட ஏரியா மாதிரியே நிறைய இடங்கள் மாற ஆரம்பிச்சிடும். ஜெனோஸ் இப்ப எங்க இருப்பான்? ஓ, நேத்துல இருந்து அவன் வீட்டுக்கு வரவே இல்ல. என்னது? மான்ஸ்டர்ஸ் அசோசியேஷன் வேற ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இவனை அவங்க எதுவும் பிடிச்சு வச்சிருப்பாங்களா?
ஜெனோஸ்க்கு அந்த மாதிரி ஆகலாம் வாய்ப்பே இல்லடா. ஆமா. எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். ஐயோ கார செத்துரும். A Class S showed up. Thank goodness. இவன் தான் தெரிஞ்சு அடிச்சானா அவ்வளோதான். ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கான். டேங்க் டாப் மாஸ்டரோட பவரும் இருக்கு. எந்த தயக்கமும் இல்லாம தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கான். இவனை சாதாரணமா அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. Damn it. பேசாம விட்டுற. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல. என்ன பண்ண போறான்? இதுதான் எனக்கு வேணும். அவன் எப்படி சண்டை போட்டான்னு எனக்கு ஞாபகப்படுத்தணும். ஓ அதான். He has changed his style. He is moving on all fours. Gotcha. You see, I've always had a knack for taking apart precision machinery. இப்போ போனா அவரையும் தோக்கடிச்சிருவான் போல இருக்குது. ஊய் அவன் போட்டு கனெக்ட் இல்லாமே வர்க்க. Meaningless. மாட்டிக்கிட்டான். அவனே போய் மாட்டிக்கிட்டான். ப்ளூடூத் இன்ஸ்டால் பண்ணிட்டியா? மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கீங்க. ஹீரோஸோட மொத்த கவனமும் ஏன் மேலதானா? நீ அப்படிதானே பாரு. நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. மான்ஸ்டர் அசோசியேஷன் வந்ததுல இருந்து நம்ம உலகமே தலைகீழ மாறிடுச்சு. The Hero Association must focus its efforts and work as This one Iron to Man deal suit-ஆவே with that மாறிடுச்சு. threat. உன்ன மாதிரி பொண்ணுத்துக்கும் உதவாதவன் கூட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்கலாம். Think I'm அப்படியே அடங்க மாட்டான்டா. Then help me change that demon cyborg. அடுத்த வருஷம் Once I've beaten you, the world will know my name and they will fear me. அது ஏற்கனவே கலந்துதான் சார் இருக்கு. போய் சொல்லு, என்ன தோக்கடிக்கிறதுக்கு இன்னும் யாரும் பிறக்கலன்னு. எல்லாரையும் விட ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் இங்க நின்னுக்கிட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. முடி ரெண்டா மாறி இருக்கு. ஆள்ல போட்டு வரான். இல்லையா அது இல்லையா மாஸ்டர்ஸ் மாஸ்டர் அசோசியேஷன் உங்களுக்காக வந்திருக்கோம். இவங்களுக்கு சப்போர்ட்டா வராங்க. வந்திருக்கோம் மிஸ்டர் கார்வா. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, நாங்க உதவி பண்றோம். மறுபடியும் வந்துட்டீங்களா? எங்களோட சுப்பீரியர்ஸ் உங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் பொசிஷனை கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பர்ல. எனக்கு அது வேண்டாம். இங்க இருந்து போயிடு. இது என்ன அப்கிரேட் ஆகுது? எங்களால இந்த வாட்டி அப்படி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆர்டர் படி தான் நாங்க நடந்துக்கிறோம். போலக்கறோம். ஹீரோ ஹண்டர் இப்போ மான்ஸ்டர் அசோசியேஷன் கூட சேர்ந்திருக்காரா? என்னது? நேத்து நான் தோத்துருக்கலாம். ஆனா நான் நினைச்சதை விட நிறைய மான்ஸ்டர்ஸ் பவர்ஃபுல்லா இருக்காங்கங்கறத கத்துக்கிட்டேன். ஆனா இப்ப யாரு வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. முன்ன மாதிரி என்ன யாரும் இப்ப தோக்கடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நேத்தை விட பலசாலியா இன்னைக்கு நான் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு ஹையர் லெவலுக்கு போகணும்னு என்கிட்ட மாஸ்டர் சைதாமா நிறைய முறை சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது இப்பதான் எனக்கு முழுசா புரியுது. அவ்வளவு சுலபமாலாம் என்ன தோக்கடிச்சிட முடியாது. மாஸ்டர் சைதாமா ஹீரோஸை விட பலசாலியா மான்ஸ்டர்ஸ் கூட தோக்கடிக்க முடியாத ஒரு ஹீரோ இங்க இருக்காரு. 2 முறை நீ அவன்கிட்ட வாங்கியிருக்கான்னு உனக்கு தெரியாது. Incinerate. தாத்தா Genos. பாங், இந்த பிரச்சனையை எங்க கிட்ட விட்டுறியா? Mr. Whirling Wind slashing steel! ஊய். அண்ணா வேற மாதிரி இருக்கிறாரு அவர். பேங்க், நீ காருவாவை கவனிச்சுக்க. ரொம்ப நன்றி அண்ணா. இன்னும் ஏன் ரிட்டர்ன் ஆகினீங்க? நம்ம மறுபடியும் சந்திச்சுட்டோம். இதை பார்த்தா அந்த கில்லர் பி ரைட் ஆகியது நாம. இந்த குரலை அவரே தான் அவன் குரு தான். இந்த உலகத்திலேயே தொல்லை பிடிச்ச கிழவை எனக்கா இங்க வந்து நிக்கிறான். உனக்கு எப்படி இந்த மாதிரி மோசமான நிலைமை ஏற்பட்டுச்சு? உனக்காக நான் இதை முடிக்கிறேன். எழுந்திருச்சு நில்லு. உங்கள் ஸ்டூடெண்ட் ஆச்சு பின்வாங்க வேணாம்.
நீ பெரிய பலசாலியா? இவ்வளவு திமிரா பேசுறான் இந்த பையன் யாரு? 22 வயசு தானே சொன்னேன். மாஸ்டர், இவனை தூக்கி வெளியில போட்டுட்டுமா? பொய்யா சொல்லிக்கிறாரியா ஏஜ் நம்மகிட்ட. வேண்டாம், அவன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வயிறார சாப்பாடு போடு. வளர்த்த கடா மாறல பாயுது. ஏங்க இந்த காரோ பையன் எங்களையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க நாங்கள். இந்த பக்கம் ஹீரோஸை வந்து வாங்கிட அடி. காரோ பக்கம் நான் நின்றுட்டு இருக்கோம். எனக்கு புரியலைங்க அவனை எப்படி பார்க்குறதுன்னு. இப்போ அந்த குழந்தை எப்படி அந்த சின்ன வயசு குழந்தை அதுக்கு புரியலையோ, அவனுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்காக தான் இவ்வளோவும் தாங்கி அவன் மேலே புல்லட் பட்டுறக்கூடாது இவ்வளோ தடுத்து பண்ணான். ஆனால் அவன் கண்ணுக்கு அவன் மாஸ்டர் தெரியும். ஆனால் பண்ணதே உனக்காக தான். பட் இந்த ஹீரோஸ்லாம் உன்னை பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி அது பொய் சொல்கிறாங்கன்னு நம்பி பண்ணியிருந்தாலும் ஒரு செகண்ட் அது யோசிக்கலாம் பண்ணல. இவன் உனக்காக தான்டா போராடினதே இப்போது. ஆனால் அது புரியாமல் மாஸ்டர்னு கத்திட்டு போகிறப்போ அது ஒரு மாதிரி நொறுங்கிடுச்சு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கலாம் இந்த வெறுப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு இவன் வந்து என்னோட சின்ன வயசு தாட்டை வந்து எழுப்பி விட்டாங்க. எனக்குமே சின்ன வயசில் நான் கார்ட்டூன்லாம் பார்க்குறப்போ ஒரு வெறுப்பு இருக்கும். அது எப்போவுமே என்ன ஹீரோஸே ஜெயிக்கிறது, ஏன் இவன் ஜெயிச்சா என்ன அப்படின்னு எனக்கு கூட தோணி ஒரு மாதிரி சலிச்சிடும். என்ன இப்போ வந்தால் தானே எனக்கு வந்து எந்த அனிமே பார்த்தாலும் சரி, எனக்கு நிஞ்சா ஹட்டோரி இதெல்லாம் சின்ன வயசு நிறைய பார்த்துக்கிறேன். அதுலேயுமே எப்பவுமே என்ன இவன் தான் ஜெயிக்க போகிறான், அவன் தோக்க போகிறான், டோரேமானே அவன் தான் ஜெயிக்க போகிறான், யார் வந்தாலும் தோக்க தான் போகிறீங்க அப்படின்றப்போ ஒரு மாதிரி ஒரு கட்டத்துக்கு மாதிரி எனக்கு சலிப்பு தட்டிச்சு. அந்த ஃபீலை அவங்க ஞாபகப்படுத்தி விடுறாங்க. சம்டைம்ஸ் வந்து வில்லன் வந்து சோலோவாக நிற்பான். ஹீரோ சைடு பார்த்தீங்கன்னா ஒரு படையும் இருக்கும், அவனுக்கு ஒரு இது இருக்குன்றப்போ அது ஒரு ஃபேர் ஃபைட்டாகவே எனக்கு ஃபீல் ஆகாது. அந்த மாதிரிலாம் எனக்கு தாட் இருக்குது. அதனால எனக்கு எழுப்பி வர்றான். ஏன்னா பழைய மெமரிலாம் எனக்கு க்ரியேட் பண்ணி வர்றான். அந்த தாட்டில் தான் இப்போ இவனும் இருக்கா. பட் அது என்னோட சைல்டுஹுட்டு. அதுக்காக தாட் மாதிரி இதான் அப்படின்ற மாதிரி நான் ஏற்றுன்னு வந்துட்டேன். ஆனால் எனக்கு அவன் முதுகில் குத்துன அந்த அம்பு மேலேயே தாங்க கண்ணு இருந்தது. எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கு. அது எடுத்து போட்டுட்டு தான் சண்டை போடாதா, சங்கடமாக இல்லையாடா உனக்கு, எப்படா எடுப்பேன்ற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்னமோ என் முதுகில் குத்திட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. அப்போ கூட அதை எடுக்க மாட்டேனே அப்படின்ட்டு சண்டை போடுறான் அவன். அது எடுக்கிறதுனால என்ன யூஸ் இல்லை சொல்கிறேன், அது எனக்கு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கே பார்க்கறதுக்கு. அது குத்திட்டு இருக்கு, மயக்கம் வருது, தலை சுத்துதுன்னு தெரியுது, ஆனாலும் எடுக்க மாட்டேன்ட்டு அதை சண்டை போட்டுட்டே இருந்தேன்னா அவன் டார்கெட் ஃபுல்லாக அவங்க பக்கம் இருக்குடா. இப்போ அது எடுக்கிற டைம்ல அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த அளவுக்கு அவன் ஃபோக்கஸ்டாக இருக்கான். இவ்வளோ பிஸியாக தானே வச்சுக்கிறான். எனக்கு அதுலேயே கண்டு போச்சு, அது எடுத்துட்டு தான் சண்டை போடாண்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ அவன் துப்பாக்கியில் சுட்டுனுங்கிறான். ஒரு புல்லட்டோட வேகத்துக்கு இங்கே ஃபைட் போயிட்டு இருக்குன்னா அந்த சமயத்துக்கு இல்லை அவனுக்குலாம் அது ஒரு விஷயமே இல்லை. அவன் இருக்கிற ஸ்பீடுக்குன்னு செகண்ட்ஸே ரொம்ப கம்மி தான் இருக்கும் அது தூக்கி போறதுக்கு. அவனுக்குலாம் சொல்றேன் வீரங்கன்னா அப்படிதான்டா, எல்லாத்தையும் தாங்கின்னு பண்ணுவோம்டா, அதான்டா வீரன், அவ்வளோதான்டா. ஆனா வந்து இவன் வந்து ஹீரோஸ்ல பொழந்து கட்டிட்டான். ஆனாலும் எனக்கு அவங்கள பார்க்கறத விட கூட்டமா சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்குது. இவனை பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரியா இருந்துச்சு. எனக்கு இப்போ அடுத்து ஜெனோசன் நிற்கிறப்போ அது ஃபேர் ஃபைட்டாக தெரியல, அடுத்து தாத்தா நிற்கிறப்போ அது ஃபேர் ஃபைட்டாக இல்லை. அவன் கரெக்டாக ஃபுல் பவரில் இருக்கும்போது நீங்களாம் அட்டாக் பண்ணி இப்போ ஜெனோஸ் வந்து அது பீட் பண்ணணும், நம்ம வந்து சைத்தாம அளவுக்கு ஆகணும் அப்படின்னா ஃபுல் பவரில் இருக்கும்போது நீ அட்டாக் பண்ணி அவனை தோக்கடிச்சா தான் நீ ஓரளவுக்காவது வந்திருக்கு. நீ இப்போ பண்ணிதுன்னா கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ தாத்தா வந்து அட்டாக் பண்ணுறாரு செய்கிறான்னா இதுவும் என்னால் ஏற்றுக்க முடியல. அதேமாதிரி கௌரவம் பார்த்தீங்கன்னா ஏதோ அப்கிரேட் ஆன மாதிரி இது. எனக்கு அது புரியல. இப்போ எப்படி அவன் தலை வந்து ரெட்டாக மாறிச்சு, ரத்தத்தை எடுத்து தடவிக்கிட்டானா, ஒரு கண்ணும் செவந்து இருந்தது, அது ரத்தத்தால் நனைஞ்சதா இல்லை அது என்ன அவனுக்கு அந்த மாதிரி உருமாற்றம் பண்ணுற அந்த எதுவும் இருக்கா, அவன் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான கலர் மாறுமா, அது எனக்கு புரியல. ஆனால் அவன் கை எடுத்து இப்படி ஏதோ தலையில் தடன மாதிரி தான் இருந்தது. நான் யோசிச்சுக்கிறேன் கலைஞ்சு தானே கிடக்கு, அதினத்தை கழிச்சுனுங்கிறான்னு பார்த்தா மாறுறான். அது எனக்கு புரியல அந்த விஷயம். அதுதான் இப்போ வில்லன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்து அப்படி இருந்தனா நம்ம ஹீரோஸ் அடிக்கும்போது கொஞ்சம் ஓகே நல்லா அடிடான்னு இருக்கும். எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் ஃபீலும் இருக்குது, ஒரு குழந்தை மாதிரியும் ஃபீல் ஆகுறான். சிங்கிளாக எல்லாரையும் அட்டாக் பண்ணி இது பண்ணுறான்னா அப்போ எனக்கு இவன் மேலேயே தான் தாட்டு போகுது பாவம்னு. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் அவனோட தாட்டை பொறுத்து தான் நான் வில்லனா இல்லை என்னன்றது. இப்போ அவனை பார்க்குறப்போ ஒரு வில்லன் ஃபீல் வரல, இந்த சைடு வந்துட்டா நல்லா இருக்கும் என்ன தான் நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்குது. இப்போ இவங்களா சேர்ந்து அவனை எதிர்த்து நிற்கிறப்போ அவன் ஒண்டி கட்டையாக அப்படி வந்து நிற்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு ஃபேராகவும் இல்லை, அதே மாதிரி அவன் அவ்வளோ கெட்டவனும் இல்லை. நீங்கள் வந்து இவனை அழிச்சு அவனுக்கு இது உலகத்துக்கு ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கும் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் பேசி இது வேற மாதிரி புரிய வைக்கலாம். ஒரு மாதிரி தனிமையில் இருக்கான். அவனுக்கு இதோ சொல்கிறதுக்கே ஆள் இல்லைன்ற மாதிரி தான். அப்படியே அவனை ப்ரூவ் பண்ணி இதோ இப்போ நிரூபித்தாலும் அந்த குழந்தை பாருங்கள் சைத்தாமா எப்படி எது பண்ணாலுமே இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கலையோ வேற மாதிரி அதே தான் இவனுக்கும் நடக்குது. அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல.
ஆனாலும் இவனும் ஹீரோஸை பார்த்து சும்மா இல்லைல்ல. கூட்டமா வந்தாலும் அடி வாங்கணும். சிங்கிளா வந்தா அவன போய் வம்பு இழுக்கலாம். அவன ஏதாச்சும் பொளந்து கத்தலாம்னு இவனும் நினைக்கிறான். ஸோ இவனும் சும்மா இருக்க மாட்றான். தூத்துன்னு ஏதாச்சும் பண்ணிடுறான். இவனை என்னத்த சொல்றது? இல்லை இப்போ அந்த சின்ன வயசு அந்த சைல்ட்ஹுட்டில் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது உனக்கு ஹீரோஸை பிடிச்சிருக்கு, நீ அதுக்கு பேசுகிற. உலகமே அப்படிதான். அந்த ஹீரோஸை அவங்க தான் பார்த்தியா பவர் ஆகணும் அடிச்சிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு பேசுகிறப்போ ஒருத்தன் வில்லனுக்கு சப்போர்ட்டாக பேசினா அந்த 3 பேர் சேர்ந்து புல்லிங் பண்ண ஆரம்பிக்கும். இவன் என்னடா இப்படிங்கிறான் அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஏன்டா உனக்கு பிடிச்சதை நீ பேசுகிற, எனக்கு பிடிச்சதை நான் பேச எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல பார்த்தியா, அது என்னை ட்ரிகர் பண்ணும். அப்போ நான் இன்னும் நான் அதுக்குள்ளே டீப்பாக போவேன். அது என்ன அப்படி அப்படின்னு சொல்லி வம்புக்குன்னே போவேன். நான் அதுக்குள்ளே உனக்கு ஆப்போசிட்டாக தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீ அடிக்கடிக்க நான் அதுக்குள்ளேயே போவேன். அந்த மாதிரி ஃபீல் தான் எனக்கு அதான் எல்லாருக்கும் ஒரே தாட் இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும். நீ நினைக்கிறதா நான் நினைக்கணும்னு எப்படி சொல்றாங்கன்னே புரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க இல்லையா? அது ஒரு குழந்தை படத்தில் வர அழகான ஒரு இது. அது அப்படி அப்படியே போயிட்டால் நல்லா இருக்கும். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறப்ப தான் இதுவாகுது. இதுவும் நான் கேள்வி உனக்கே ஹீரோ பிடின்னு நான் கேள்வி கேட்டேன்னா இல்லை, எனக்கே வில்லன் பிடி, நீ மட்டும் ஏன்னா எனக்கு கேள்வி கேட்குறேன்றது நியாயம் தானே. அது எப்படி சொல்ல. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை பேர் வந்து தேனஸுக்கு சப்போர்ட்டாக நின்று இருப்போம். நிறைய பேர் இருப்போம். அவன் தாண்டா கரெக்டுன்னு பேசுவோம். இப்போ நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே எந்த ஒரு நாட்டிலேயோ உலகத்தில் எது நடந்தாலுமே தேனஸ் எடுத்த முடிவு தாண்டா கரெக்டுன்னு வில்லனுக்கு சப்போர்ட்டாக அவன் பேசியிருப்பான். அப்போ அதெல்லாம் என்ன? அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது இல்லை? பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ரீல்ஸ் நிறையா இப்போவே கூட 2Kல கூட நிறைய பேர் அதில் போட்டு நான் பார்த்துருக்கேன். தானோஸ் இப்போ இருக்கணும், தானோஸ் மாதிரி மாறணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி தான் அவனுக்கும் வந்திருக்கு. அதை வந்து இவங்க புஷ் பண்ண அது ஒரு வேறு மாதிரி வந்து கிரியேஷனில் நிற்கிறான். சப்போஸ் அது வேறு மாதிரி நடத்தியிருந்தா அவனை வேறு மாதிரி இருந்தால் போயிருக்கும். இப்போ தாத்தா வந்து எப்படி சொல்கிறது, அந்த சின்ன வயசுலேருந்து அவனை வளர்த்துருக்காரு, பண்ணியிருக்காரு, அதெல்லாம் அவனுக்குள்ளே இறங்கலையேன்ற அந்த இதுவும் எனக்குள்ளே இருக்குது. அதனால தான் அந்த டைலாக் சொன்னேன், வளர்த்த கடன் எஜ்ஜில் பாயுதுன்ட்டு. அது எப்போ இவரை மிஞ்சணும்னு இவரை போய் இது பண்ணணும்னு எனக்கு எப்படி தோணுச்சு, ஒன்று அரவணைச்சிருக்காருல அப்படின்னு தோணுச்சு. அப்படி சொன்னால் நீ சொல்கிற மாதிரி தான். அவனை மாற்ற தான் அவர் ட்ரை பண்ணியிருப்பாரு. இப்போ நீ சொல்கிறல இவனுக்கு ஹீரோ பிடிச்சா எனக்கு வில்லன் பிடிக்கக்கூடாதுன்ற மாதிரி தான். இப்போ அவர் கூட இருந்தானா அவர் என்ன சொல்வார், நல்லவனாரு, இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு அவரும் அதே தான் சொல்லுவார். அப்போ அவனால் அவங்க கூட இருக்கவும் முடியாது, ஒத்து போகவும் முடியாது. அப்போ இப்படி தான் இருந்தாங்க. இல்லை இப்போ அது ஒரு பாணி கிரியேட் ஆகிருக்கும்ல. சின்ன வயசுலேருந்து வளர்த்த கணவர் அப்பா மாதிரி தாத்தா மாதிரி ஒன்று வந்திருக்கும் இல்லையா, அதை மீறி இப்படி வந்துக்கு போயிருக்க முடியாதுல்ல. அது ஒரு மாதிரி இடிக்குது எனக்கு. தெரில, எனக்கு அந்த பாசம் வந்திருக்கணும்ல, அது எப்பட்றா அப்படின்ற. அதே மாதிரி நம்ம கிங்குக்கும் அந்த கால் போயிடுச்சு. அவன் எமர்ஜென்சி கால் இருந்தாலே எல்லாருக்குமே போகுன்றமே அவருக்கும் போயிடுச்சு. இப்போ சைத்தாமா யோசிக்கிறான், அவன் சமாளிச்சுமா ஜெனவஸில் ஒன்று இல்லை பார்த்தா கற்பனை பண்ணி பார்த்து இல்லையே அப்பப்போ துண்டா தானே கிடக்கிறான், அந்த மாதிரி நடந்துச்சுன்னான்னு யோசிக்கிறான். வந்துட்டானா கஷ்டம். ஏன்னா ஹீரோ ஹண்டர்ன்றது யாருன்னு இன்னி வரைக்கும் தெரியாமல் தான் 2 முறை அடிச்சுக்கிறான். அதுவும் லைக் கேக்கு சும்மா ஏதோ அப்படின்னு இப்போ அடிச்சிருக்கு. இப்போ இவன் தானே தெரிஞ்சு அது இத்தனை பேர் அடிச்சிருக்கான்றப்போ அவன் ஒரு இதில் இருக்கான். சப்போஸ் கொஞ்சம் கோவப்பட்டு அடித்தா கூட காரோ காலி. அதனால் அவன் வந்துருக்கூடாதுன்னு நான் பாருங்க, இவனுக்கு பயந்து நினைக்கிறேன். எனக்கு சைத்தாமா வந்துருக்கூடாது, நான் இவனுக்காக வேண்டேன். எனக்கு புரியலைங்க. அதேமாதிரி இவனுக்கு சப்போர்ட்டாக பார்த்தா மாஸ்டர்ஸ்லாம் வருது. இவனுக்கு நான் பதவி கொடுக்குறேன், உனக்கு இந்த இது கொடுக்குறாரு அவன் பொசிஷனை பார்த்து அப்படின்ட்டு அவனுங்க வேற குறுக்க வந்து இதை இழுக்கத்துக்கு ட்ரை பண்ணேங்கிறானுங்க. எனக்கு காரோ பார்க்க ஒரு சமயத்தில் இதை போராட முடியல, இந்த இதுக்கு மேலே என்னால் பவர் இல்லைன்றப்போ அவனும் அந்த மாஸ்டர்ஸ் போயிடுவானோ அப்படின்ற மாதிரியே ஃபீல் கொடுக்குது. எனக்கு தெரியல, இவன் அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா தன்னை நம்பி தன்னை இதுன்னு இருக்கிறவன். அதனால தான் இவனை பிடிக்கவே ஆரம்பிக்குது. சோலோவாக தனியாக நின்று இதை பண்ணுறான்ட்டு. இவனும் அந்த பக்கம் போயிட்டானா அது வேறு மாதிரி. தாத்தானாலே இது எப்படி முடியுதுன்னு தெரியல. அவரும் குட்டி வயசுலேருந்து வளர்த்துருப்பார்ல, அவரும் வந்து பரபட்சமே பார்க்காம இல்லை. அந்த மனுஷன் அப்படி தான் ட்ரைனிங் நமக்கு தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அந்த மாதிரி தான் ஆள் இருந்தாலும் கொள்கிற அளவுக்கு அவருக்கு முடியுமான்றது தெரியல. குழந்தை மாதிரி தானே, அப்படி தானே அவர் கண்ணுக்கு தெரியும். தெரியல அது என்ன தான் நடக்கும். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.